ஸ்டார்ட் பண்ண அப்புறமா எங்களோட பாதி கடன் பிரச்சனை தீர்ந்துருக்கு பிரதர். இப்ப நாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது கூடிய சீக்கிரம் ஆண்டவர் எங்களுக்கு அது வழி நடத்துவாருன்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன் பிரதர். அது நிச்சயமா 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 பாருங்க, அற்புதத்தின் தேவன் உங்க கூட இருக்கிறார். அதுதான் அவர் நிச்சயமா அவர் கரம் பிடிச்சிட்டாருன்னா அவர் சொல்லுது, அவர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது, அவர் அடைத்தது ஒருவராலும் திறக்க முடியாது. அவர் உங்களுக்குன்னு வழிகளை திறந்திருக்கிறார். அதனால அவர் முற்றும் முடிய உங்களை நடத்தி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீங்க நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமானவர். எப்படி சூரியன் பிரகாசம் உலகில் பிரகாசிக்கின்றதோ அப்படியே கிறிஸ்துவின் பிரகாசம் மனிதர்களின் உள்ளங்களில் பிரகாசிக்கின்றது. கிறிஸ்து தேவனுடைய சொரூபமானவர், கிறிஸ்து தேவனின் தற்சுரூபமானவர் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபமானவர் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவனின் தற்சுரூபமானவர். அவர் தேவனுடைய வெளிப்பாடு. நாம் விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவை பார்த்து அறிந்து கொள்ளுகையில் தேவனையே கண்டு அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. கிறிஸ்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. கிறிஸ்து உலகத்தை உருவாக்கினவர் மட்டுமல்ல, உலகத்தை தாங்கி ஆதரிப்பவரும் அவரே. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நிலைநிறுத்துகிறவரும் அவரே. கிரகங்களையும் விண்மீன்களையும் தங்கள் தங்கள் பாதைகளில் நிலைமாறாமல் ஓடத்தக்கதாக பிடித்து வைத்திருப்பவரும் அவரே. இவை அனைத்தையும் அவர் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே செய்கின்றார். கிறிஸ்து பேசுகின்ற வசனம் தேவனின் வார்த்தையே. வேதத்தை பொறுத்த மட்டில் வார்த்தை என்றாலே சொல்லும் செயலும் சேர்ந்ததுதான். தேவன் வெறுமனே பேசுவதில்லை, அவர் பேசும்போதே செயலாற்றவும் செய்கிறார். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்து முடிக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கிறிஸ்து தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படும் வண்ணமாக அவர் நமக்காக தம்மைத்தாமே தியாகபலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்கு பதிலாக நமது பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியானார். கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தம், அவருடைய பலியின் மூலமாக அவரில் விசுவாசம் வைத்தவர்கள் தேவனுடைய பார்வையில் சுத்தமானவர்கள், நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகின்றனர். பிரியமானவர்களே, கிறிஸ்து கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு மரித்தோரிலிருந்து திரும்ப எழுந்தார். இப்பொழுது உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவரின் வலது வாரிசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். எபிரேய நிருபத்தின் இந்த முதல் 3 வசனங்களில் இருந்து மகா மேன்மையான தீர்க்கதரிசி கிறிஸ்துவே. அவர் மூலமாகவே தேவன் தமது கடைசி வார்த்தைகளை இந்த உலகிற்கு அளித்தார் என்பதை காண முடிகிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவே மகா மேன்மையான ஆசாரியர். அவர் தம்மைதாமே பலியாக ஈந்ததால் தேவனுடைய மக்கள், அதாவது விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய பார்வையில் தூய்மையானவர்கள், நீதிமான்கள் என தீர்க்கப்படுகிறோம். கிறிஸ்து தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் மட்டுமல்ல, அவர் பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் தமது சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும் ராஜாதி ராஜாவுமானவர். இந்த நிருபாக்கியோன் இந்த ஆரம்ப வரிகளில் எழுதுகின்ற கிறிஸ்து இவரே. இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கும் அந்த கிறிஸ்துவும் இவரே. பிரியமானவர்களே, இவரே நம்முடைய கிறிஸ்துவமானவர் என்பதையும் நாம் இந்த கால வேளையிலே ஆழமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
பிரியமான எல்லோரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, சகலத்தையும் படைத்தவரே, உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, ராஜா, சகலத்தையும் நீர் உம்முடைய வாயின் வார்த்தையினால் நீர் சகலவற்றையும் தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. சகலம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது சுவாமி. ஆமா ராஜா, ஆகவேதான் உம்மை அறிந்த 100க்கு அதிபதி சொன்னான், நீர் சொல்லும் ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நிச்சயமாகவே இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, நீர் பேசுகிற வார்த்தையை விசுவாசித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் அப்பா. எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவரே, நாங்கள் கெட்டுப்போவது எவ்வளவேனும் உமக்கு சித்தம் அல்ல. எங்கள் பாவங்களில் நாங்கள் மரிப்பது உம்முடைய விருப்பம் அல்ல. ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த உன்னதமான பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எல்லோரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாகவும் உம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது ராஜா. இந்த அதிகாலை வேளையில் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி, ஹல்லேலூயா, சோர்ந்து போய் மனபாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பலத்தை கொடுப்பீராக ராஜா. எந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அந்த அற்புதத்தை நீர் அவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா ராஜா. நீர் பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிற ஒரு சாட்சியுள்ள நாளாக இந்த நாள் இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சிலுவையில் என் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். என்னை விடுதலையாக்கும்படி அவர் கட்டப்பட்டார், அவர் அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்கிற விசுவாசத்தோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் இந்த காலை வேளையில் அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவர் இந்த காலை வேளையிலே வல்லமையாய் வெளிப்படுவீராக ராஜா. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிய பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்த என் ஆண்டவர், நீர் மகா பெரியவர் சுவாமி. நீர் உன்னதர், நீர் மகத்துவம் உள்ளவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை சுவாமி. சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா. நீங்க உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற என் தேவன், நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்பா. வாக்கு பண்ணினவரே, நீர் வாக்கு மாறாதவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடியேற்றுகிற ஆவியானவரே, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்துருக்களையும் நீர் சிதறடிப்பீராகப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சுவாமி. ஆமா ராஜா எசப்பா, சத்துருக்களை சிதறடிப்பீராக, பிசாசின் கிரியைகளை நீர் முறியடிப்பீராக. ஆமா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை எந்த காரியங்கள் இந்த காலை வேளையிலே நெருக்கி கொண்டு இருக்கிறதோ அதிலிருந்து நீர் விடுவிப்பீராக சுவாமி. அமராஜா, கிருபையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. அப்பா, நீர் சொல்லுகிறீர், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆழமாக இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் நீங்கள் தியானியுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் துக்க நாள் முடிந்து போகும். என் தேவன் சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாளாக இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் சூரியனிட ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் சொல்கிறீங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் இந்த காலை வேளையில் பிரகாசிக்கட்டும் அப்பா, பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா, பிசாசுகள் நடுங்கட்டும் சுவாமி. இரவில் தூக்கம் வராத விடாதபடி கிரியை செய்யக்கூடிய சர்ப்பத்தின் ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இரவு முழுவதுமாக பயத்தை கொடுக்கிற ஆவிகளை நான் கட்டுகிறேன். இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தூக்கம் இரவிலே தூங்க முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிற சகோதரியே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் முதலாய் உனக்கு சுக நித்திரையை நான் தருகிறேன். நீ டிப்ரெஷனால அநேக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இனி உனக்கு மாத்திரைகள் தேவையல்ல, நானே உனக்கு சுக நித்திரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இரவில் தூக்கம் வரவிடாதபடி தடை செய்கிற குழப்பங்களை கொடுக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அவைகள் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உடைய மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. நீண்ட வருஷமாக அப்பா அவர்கள் மருந்து சாப்பிட்டு வந்தாலும் ராஜா, இந்த நாள் அவர்களுடைய விடுதலை நாளாக இருக்கட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற யாவருக்கும் அப்படியே உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிற யாவரையும் நீர் மேன்மைப்படுத்துகிறீர். நிலைகளை நீர் மாற்றுகிறீர், உயர்த்துகிறீர், மேன்மைப்படுத்துகிறீர், கட்டுகளை அவிழ்கிறீர் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணினவர்களும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராததுமாயிருந்தாய். ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாத மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும். பிசாசினால் பிடிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அப்பா வாலிப பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சு வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா, மருத்துவமனையிலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் வியாதியை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் இப்பொழுதே பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து அது மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இரத்தத்தில் ஒரு புதிய அணுக்கள், புதிய ஜீவன் உண்டாகட்டும் சுவாமி. எலும்புகளுக்குள் ஒரு அப்பா ஒரு வல்லமை இறங்கட்டும். உடைக்கப்பட்ட எலும்புகள் ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள கரடுகளுக்குள்ள ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மானை போல துள்ளி குதிக்க வைக்கும் என் தேவனப்பா. நீங்க உன் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையில் உடைய கரம் உடைய பிள்ளைகளை அப்பா தொடட்டும் அப்பா. யாரெல்லாம் கால் பகுதியில் அப்பா வேதனையோடும் வலியோடும் இருக்கிறார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் அப்பா பிதாவை இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. லிவரில் பிரச்சனை, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. சரியாக அந்த லிவர் இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன்.
ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. என் இயேசுவின் கரம் இப்பொழுதே அப்பா பழுதடைந்த அந்த கிட்னியை தொடட்டும் அப்பா. ராஜா, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க சுவாமி. ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். இதை கேட்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, கிட்னியில் அப்பா கற்கள் என்று சொல்றீங்க ராஜா. எஸ்டடி அப்பா கற்கள். ஆமா ராஜா. எஸ்அப்பா, இயேசுவின் நாமத்தினால் இந்த கற்கள் மறைந்து போகட்டும். எஸ்டடி வலியும் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற அப்பா கிட்னியில் காணக்கூடிய கற்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முற்றிலுமாக மறைந்து போகட்டும். யாரெல்லாம் கிட்னியில் கற்களோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் இதை கேட்கிற உங்களை பார்த்து தான் பேசுகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஆமேன் சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் விசுவாசத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுங்கள். என் தேவன் இப்பொழுதே உங்களுக்கு அதிசயத்தை காண செய்வார். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. கிட்னியில் காணக்கூடிய அப்பா அந்த கற்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, முற்றிலுமாக காணாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் கிட்னியில் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகள், அதில் ஓடக்கூடிய இரத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இரத்த ஓட்டங்கள் சரியாய் சென்று வர உதவி செய்வீராக சுவாமி. இதய பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா எஸ்அப்பா, இதயத்தில் அப்பா ஒரு பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாகட்டும் சுவாமி. பலவீனமாக இருக்கிற இருதயங்கள் பலப்படட்டும். அடைக்கப்பட்ட இயேசுவே நரம்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதய வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் இனி அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ராஜா, பிசாசினால் வந்த வியாதிகள் இப்பொழுது சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கைகளை நான் கட்டுகிறேன், அதன் வாய்களை நான் கட்டுகிறேன். எஸ்டர்டே அதன் கிரியைகளை கட்டுகிறேன், அதன் கால்களை கட்டுகிறேன் அப்பா. பலவானை முந்தி கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. பலவானை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். இனி உனக்கு அனுமதி கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க இயேசுவின் பிள்ளைகள். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகவே அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, இனி பலிக்காதே போகட்டும். பிள்ளைகள் மேல் அது வாய்க்காதே போகட்டும். தேவன் பாதுகாப்பை கொடுப்பார் இனி. ஏனென்றால் அந்த பிள்ளைங்க அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறாங்க சுவாமி. நான் விசுவாசிக்கிறேன், நீர் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நீதிமானாக நீர் மாற்றி இருக்கிறீரப்பா. இனி சத்துருக்கள் மேற்கொள்வதில்லை, இனி கண்ணீர் குடும்பங்களில் இருப்பதில்லை. அமராஜா இசப்பா, பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். புதிய வழிகளை, புதிய வாசல்களை நீர் உண்டாக்குவீராக சுவாமி. அமராஜா இசப்பா, உயர்வுகளையும் மேன்மையும் நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிநாடுகளில் இருந்து அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற வெளிநாட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜா, இந்த நாளிலே அப்பா இஸ்ரேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இயேசுப்பா ராஜா, இந்த யுத்தத்தில் உங்கள் கரம் வைக்கப்படட்டும் அப்பா. இந்த யுத்தம் நிறுத்தப்படட்டும் சுவாமி. ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கட்டும். அப்பாவி ஜனங்கள் அப்பா மரிக்காதபடிக்கு ராஜா நீர் உதவி செய்வீராக சுவாமி. உதவி செய்வீராக. தெய்வ வல்லமே அப்பா ஒவ்வொருவரையும் காப்பாற்றட்டுமே அப்பா. பிசாசானவன் தன் மூர்க்கத்தினால், மூர்க்க கோபத்தினால் ராஜா வாலிப பிள்ளைகளை அவர்கள் கெடுக்கிறார்கள். அமராஜா கொலை செய்கிறார்கள். ஈவிரக்கமின்றி சிறு குழந்தைகளுடைய கழுத்தை அவங்க வெட்டுகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது உள்ளம் அப்பா, ஐயோ இயேசுவே, நாங்கள் வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். அமராஜா, என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்குவீராக. அமராஜா, மனிதன் மிருகத்தை போல் மாறிவிட்டானே, மனிதன் மிருகத்தை போல் மாறி இருக்கிறான் ராஜா. இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால்.
நாமத்தினாலே இஸ்ரேல் தேசத்தில் அப்பா ஒரு அமைதி உண்டாகட்டும் அப்பா. பாலஸ்தீன மக்களுக்கு அப்பா நீர் கிருபை அளிப்பீராக. அமராஜா இயேசுவே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அவர்களுக்கு தேவையான உணவுகள் வந்து கிடைக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. அநேக நாட்கள் பசியாக இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் பசியில் வாடுறாங்க சுவாமி. ஆனால் நீர் மனதுருக்குகிற பொழுது அற்புதம் நடக்குமே. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பட்டும். இஸ்ரேல் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பட்டும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்பா உம்மை அறியட்டும். தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளியேறட்டும் அப்பா. தங்கள் பாவங்களை அப்பா விட்டு உமக்கு நேராக மனம் திரும்ப நீர் அவர்கள் இருதயத்தை திறப்பீராக சுவாமி. அமராஜா எஸ்ஸப்பா உம்முடைய கிருபை அதிகமாக இந்த நாளிலே ஊற்றப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் என்னோடு இணைந்து இருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். சமாதானத்தின் தேவன் நீர்தாமே பிள்ளைகளை வழிநடத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அமராஜா சுகமளிக்கிற வல்லமையுள்ள நாளாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அப்பா நிறைவோடு இருக்க நீர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன். என்னை முற்றுமுடிய நடத்த என் தேவன் போதுமானவர் என்கிற விசுவாசத்தோடு நிலை நிற்க நீர் பலத்தை அருளுவீராக என்று சொல்லி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா. என்பவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. திகைத்துக் கொண்டிருக்க